எல்லாருக்கும் இங்கிலீஷில் பேசணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். வாங்க நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரியா? ஃபஸ்ட்டு இப்போது பார்த்தீங்க அப்படின்னாக்கா, தமிழில் வந்து நான் ஒரு சென்டென்ஸ் இது பண்ணுறேன். அதை வந்து இங்கிலீஷில் வந்து நான் உங்களுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறேன். சரியா? இப்போ ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. அதுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னால், ஐ காட் பிஸ்ட் ஆஃப். ஏய், பால் கொதிக்குது. த மில்க் இஸ் பாய்லிங். நீ சோறு குழம்பும் செய்தியா? டிட் யூ ப்ரிப்பேர் ரைஸ் அண்ட் கறி? மாடு என்னை முட்டியது. த கவ் பட்டட் மீ. மாடு என்னை நோக்கி பாய்ந்தது. த கவ் சார்ஜ்ட் அட் மீ. மாடு என்னை கீழே தள்ளிவிட்டது. த கவ் நாக்ட் மீ டவுன். மாடு என்னை கீழே தள்ளி போட்டது. த கவ் புஷ்ட் மீ டவுன். மாடு என்னை பலமாக முட்டியது. த கவ் ராம்ட் மீ. எனக்கு உண்மையிலேயே ரொம்ப கோவம் வந்தது. ஐ ரியலி காட் பிஸ்ட் ஆஃப். நீங்கள் வீட்டில் எத்தனாவது குழந்தை அப்படின்னு கேட்கும்போது விச் சைல்டு ஆர் யூ இன் யுவர் ஃபேமிலி அப்படின்றதும் கேட்கலாம். இல்லாட்டி விச் நம்பர் சைல்டு ஆர் யூ இன் யுவர் ஃபேமிலி அப்படின்னும் நம்ம வந்து கேட்கலாம். நான் தவறு செஞ்சிட்டேன். இப்போ ஏதாச்சும் ஒரு மேத்ஸில் போடுற நேரத்தில் அதில் தப்பு பண்ணிட்டு எக்ஸாமில் தப்பு பண்ணிட்டாக்கா என்ன சொல்லுவாங்க? ஐ கூஃப்ட் அப் அப்படின்னு சொல்லலாம். கூட்டத்தில் நான் உளறிவிட்டேன். ஐ பிளாபர்ட் இன் த மீட்டிங் அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். என் வழியிலிருந்து விலகு, என் வழியை விட்டு நவுறு அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? அப்போ என்ன பண்ணுவோம்? கெட் அவுட் ஆஃப் மை வே. கெட் அவுட் ஆஃப் மை வே. இப்போதே பேசுவதை நிறுத்து. இப்போ பேசுகிறத நிறுத்து அப்படின்னு சொல்கிறோம்ல, அப்போ என்ன பண்ணணும்? ஸ்டாப் டாக்கிங் ரைட் நவ் அப்படின்னு சொல்லணும். இனி உன்னுடன் எனக்கு எதுவும் இல்லை. ஐ எம் டன் வித் யூ அப்படின்னு சொல்லலாம். நீ நல்ல மனிதன், யூ ஆர் அ குட் கை அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் உங்களை தொந்தரவு செய்ததற்கு மன்னிக்கவும், சாரி டு பாதர் யூ அப்படின்னு சொல்லலாம். நீ என்ன செய்ய போகிறாய்? what are you going to do அப்படின்னு சொல்லலாம். போய் உன்னுடைய வேலையை செய். go and do your work. வாயை மூடி உன் வேலையை செய். இல்லாட்டி வாயை மூடிட்டு உன் வேலையை செய்யன்றதுக்கு என்ன சொல்லணும்? shut up and do your work. நீ ஏன் கூட்டத்திற்கு வரவில்லை? why didn't you come for the meeting? இப்போது என்னிடம் கத்துவதை நிறுத்து. now stop yelling at me. முட்டாள்தனமான காரணங்களை சொல்லாதே. don't give lame excuses. நீ ஏன் உன் நண்பரிடம் பேசக்கூடாது? why don't you talk to your friend? நான் சொல்வதை செய். do what I say. அவள் நம்மை ஏமாற்றுகிறாள். she is taking us for a ride. நான் எவ்வளவு நேரம் காத்திருக்க வேண்டும்? how long should I wait? நான் எவ்வளவு தூரம் நடக்க வேண்டும்? how far should I walk? இங்கிருந்து சென்னை எவ்வளவு தூரம்? how far is Chennai from here? இது எவ்வளவு? how much is this? உங்களுக்கு எத்தனை டிக்கெட் வேண்டும்? how many tickets do you want? நான் எவ்வளவு நேரம் பேச வேண்டும்? how long should I talk? எத்தனை டிக்கெட்கள் இருக்கின்றன? how many tickets are there? அதாவது தியேட்டருக்கு போனாக்கா அங்கே கேட்கலாம். நீ எதற்காக காத்திருக்கிறாய்? what are you waiting for? நீ எதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்க? what are you waiting for? நான் உன்னை எப்படி நம்புவது? how can I trust you? இந்த இடம் எவ்வளவு தூரம்? how far is this place? அப்படின்னு சொல்லலாம். நீ ஸ்பானிஷ் மொழியை எப்படி கற்றுக்கொண்டாய்? how did you learn Spanish? நான் ஏன் அவனிடம் பேச வேண்டும்? why should I talk to him? நீ எனக்கு எப்படி இந்த மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொன்னாக்கா how can you do this thing to me? நான் எப்படி எதிர்வினை ஆற்ற வேண்டும் என்று நீ எதிர்பார்க்கிறாய்? how do you expect me to react? ஸோ நம்ம வந்து தமிழில் ஒரு சென்டென்ஸ் இருக்குது, அதை இங்கிலீஷ்க்கு எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணணும். இது வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ், ரிட்டன் இங்கிலீஷ் கிடையாது. திஸ் ஒன் இஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ். நம்ம அன்றாட வேலைகளை செய்யும் பொழுது அந்த டைமில் வந்து இந்த மாதிரி இங்கிலீஷு வார்த்தைகளை நம்ம இந்த சென்டென்ஸை பேசலாம். இதை நீங்கள் மறுபடியும் பாருங்கள். யூ வில் ஹாவ் சம் சார்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், புரிதல் இருக்கும். நன்றி.